குழந்தைகளே, இன்று நாம் ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடியை அதன் பொருளுடன் கற்றுக்கொள்வோம். ஆத்திச்சூடி நல்ல பழக்கங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. அறம் செய்ய விரும்பு. குழந்தைகளே, நாம் எப்போதும் நல்லது செய்ய வேண்டும். உதவி செய்வது, உண்மை பேசுவது எல்லாம் அறம் ஆகும். ஆறுவது சினம். நாம் கோபப்படும்போது தவறு செய்வோம். அதனால் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயல்வது கரவேல். நம்மால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். உதவி செய்வது நல்ல பழக்கம். ஈவது விலக்கேல். பிறருடன் பகிர்ந்து கொள்வது நம்மை நல்ல மனிதர்களாக்கும். உடையது விளம்பேல். நாம் பணிவுடன் இருக்க வேண்டும். பெருமை பேசுவது நல்லது அல்ல. ஊக்கமது கைவிடேல். குழந்தைகளே, முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். தோல்வி வந்தாலும் நாம் முயற்சியை நிறுத்தக்கூடாது. அதனால் ஔவையார் ஊக்கமது கைவிடேல் என்று சொல்லுகிறார். எண்ணெழுத்து இகழேல். குழந்தைகளே, எண்ணும் எழுத்தும் தான் கல்வியின் அடிப்படை. கணிதமும் மொழியும் இல்லாமல் நாம் முன்னேற முடியாது. அதனால் ஔவையார் எண்ணெழுத்து இகழேல் என்று சொல்லி கல்வியை மதிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். ஏற்பது இகழ்ச்சி. குழந்தைகளே, நாம் உழைத்து வாழ வேண்டும். எப்போதும் பிறரிடம் எதிர்பார்த்து வாங்குவது நல்ல பழக்கம் அல்ல. அதனால் ஔவையார் ஏற்பது இகழ்ச்சி என்று சொல்லி சுயநம்பிக்கையுடன் வாழ கற்றுத்தருகிறார். ஐயமிட்டு உண். குழந்தைகளே, நம்மிடம் இருப்பதை பிறருடன் பகிர்ந்து கொள்வது நல்ல பழக்கம். ஒப்புரவு ஒழுகு. நண்பர்களுடன் சண்டையில்லாமல் ஒற்றுமையாக இருப்பது நல்ல குணம். ஓதுவது ஒழியேல். நாம் தினமும் படிக்க வேண்டும். கல்விதான் நம்மை உயர்த்தும். அவ்வியம் பேசேல். உண்மை பேசினால் எல்லோரும் நம்மை நம்புவார்கள். அக்கம் சுருக்கேல். குழந்தைகளே, நம்மால் முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். பணம், உணவு, அறிவு எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்வது நல்ல குணம். அதனால் ஔவையார் அக்கன் சுருக்கேல் என்று சொல்லி கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது என்று கற்றுத்தருகிறார். நன்றி குழந்தைகளே.